الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب العفو والإعراض عن الجاهلين. قال الله تعالى: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. وقال تعالى: وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم. வினித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 75வது பாடம், மன்னித்தல், அறிவியல்களை புறக்கணித்தல், அறிவில்லாதவர்களை செய்யக்கூடிய காரியத்தை புறக்கணித்தல். அதில் முதல் வசனம் சூரத்துல் ஆராஃபுடைய 199வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: நபியே, மென்மையையும் மன்னிக்கும் தன்மையையும் மேற்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவியலர்களை அலட்சியம் செய்வீராக. இந்த முதல் வசனத்தில் அல்லாஹு தஆலா முதல் மன்னிக்கக்கூடிய இந்த தன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் உலகத்தில் நாம் வாழும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு எதிராக ஏற்படலாம், மக்களால் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம், அல்ல மற்றவர் நிலை ஒரு சிரமத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது அங்கு நாம் மன்னிக்கக்கூடிய தன்மையை நாம் அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அது மேலோங்கமாக இருக்க வேண்டும். அதே போல அறிவியினர்களாக இருக்கக்கூடிய அறிவில்லாதவர்கள் சில காரியங்கள் செய்யும் பொழுது அவரிலிருந்து நாம் தூரமாக இருப்பதும் விலகி இருப்பதும் தான் சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அறிவில்லாதனால செய்யக்கூடிய காரியத்தினால் அதற்கு பதிலாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சிரமம் நாம் தான் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போல நன்மையை நீங்கள் ஏவுங்கள். வஆரிது அனில் ஜாஹிலீன், ஜாஹிலீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அலட்சியமாக இருங்க, அவர்களுடைய தொடர்பு அதிகமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்த வசனம் சூரத்து நூருடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம். மன்னித்து அலட்சியம் செய்யட்டும், மன்னித்து மறக்கட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். இந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய புதல்வியாக இருக்கக்கூடிய அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சுமத்தப்படும் பொழுது அந்த அவதூறை பரப்பக்கூடியவர்களில் ஒருவராக இருந்த இவருடைய உறவினர்களில் ஒருவர், இவர் பொருளாதார உதவி செய்து கொண்டிருந்தார். ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்தார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார். அப்போ இவருடைய ஃபைனான்சியல், இவருடைய பொருளாதாரத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொண்டு மாதமோ அல்லது வருடமோ என்று பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். எப்பொழுது தன்னுடைய மகள் மீது இவர் அவதூறு சுமத்தக்கூடியவராக இருக்கும் பொழுது கோபம் கொண்டு என்ன செய்தார், அந்த பொருளாதார உதவியை நிப்பாட்டி கொண்டார். அல்லாஹு தஆலா இந்த செயலை அல்லாஹு தஆலா கண்டித்து இந்த வசனத்தை இறக்கி இருக்கின்றான்: வலியஃபு வலியஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். நீங்கள் மன்னித்து அதை மறந்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இதை இந்த வசனம் கேட்ட உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் இல்லை, கண்டிப்பாக அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கு தேவை என்று என்ன செய்தார்கள், அவர்கள் திரும்பவும் இந்த பொருளாதார உதவியை ஆரம்பித்தார்கள். முந்தை விட இந்த முறை அவர்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ நாம ஒரு அறியாதவர் செய்த காரியத்தினால் நாம ஏதாவது ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அங்கு அந்த முடிவு தவறாக ஏற்படலாம். அறியாதவர்கள், ஜாஹிலாக இருக்கக்கூடியவர்கள் செய்யும் பொழுது அதை நாம் விலகி இருப்பது சிறந்ததாக இருக்கின்றது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. அதே போல அடுத்த வசனம் சூரத் ஆல இம்ரானுடைய 34வது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்ற: வல் காதிமீனல் வைப் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களும் அதே போல மக்களால் வரக்கூடிய சிரமத்தை மன்னிக்க கூடியவர்களும் இவர்கள்தான் என்ன, முஃமின்களில் ஆவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ்
முஹ்சினீன்களை நேசிக்கின்றான், சிறந்தவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான், மன்னித்து மறக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ. சூரத்து ஷூராவுடைய 43வது வசனத்தில் வலமன் சபர வகஃபர, மற்றும் யார் பொறுமையுடன் இருந்து மன்னிக்கின்றார்களோ, இன்ன தாலிக லமின் அஸ்மில் உமூர், இது மகத்தான செயலில் ஒன்றானது. ஏனென்றால் ஒருவர் நமக்கு தீங்கழித்து விட்டு அவரை மன்னிப்பது என்பது பெரிய ஒரு செயல், அது முடியாத காரியம். ஏனென்றால் மனிதன் என்று பார்க்கும் பொழுது தனக்கு தீங்கழித்தவனுக்கு பதில் நான் கொடுத்தே தீரணும் என்ற அந்த உணர்வு உள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மார்க்கம் அவனை மன்னிக்க மட்டுமல்ல, அதை மறந்துரு. நாளை ஒரு நாள் ஒரு வரக்கூடிய காலத்துல நான் உன்னை மன்னித்தேனே, நீ அந்த விஷயத்தை செய்தையே என்று அது சொல்ல வேண்டாம், நீ அதை மன்னித்து மறந்தும் விடு என்று மார்க்கம் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட செயல் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. இது பெரிய ஒரு தன்மை உடையவர்கள் தான் இந்த விஷயங்களை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம இந்த தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மைகள், சின்ன சின்ன விஷயங்களை நாம் மன்னிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் ஏற்படும் பொழுது அங்கு மன்னிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சரி, நானும் ஒரு மனிதன் தான், என்னுடைய தரப்பிலும் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இவருக்கு நான் தீங்களிக்கவில்லை என்றாலும் மற்ற தரப்பில் நான் தீங்களிக்கக்கூடிய நிலை இருக்கும் தான். ஏனென்றால் மனிதன் தவறு செய்யக்கூடியவன். இன்றான் இவரை மன்னித்தேன் என்றால் கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற அந்த நிலை நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹுடைய மன்னிப்புக்குரியவர்களாக, அந்த மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். இல்லை, இந்த உலகத்துல நான் எனக்கு தீங்களித்தவனுக்கு நான் பதில் சொல்லியே தீருவேன் அல்லது அதற்கு பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன் என்றால் அல்லாஹு தஆலாவும் நம்மை விட ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அவன் நாம் செய்த தவறுக்கு தீங்குக்கு அவன் அதற்குரிய தண்டனை கொடுத்தே தீர்வேன் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டான் என்றால் அதை மாற்றக்கூடியவன் யார்? ஆக இந்த எப்பொழுது நாம் மக்களை மன்னிக்க ஆரம்பிப்போமோ, இந்த நற்குணங்களை நாம் ஏற்றுக்கொள்வோமோ, அல்லாஹு தஆலாவும் அவன் தரப்பில் அவனுடைய மன்னிப்பு நமக்கு ஏற்படுத்துவான். ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்னென்ன சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டன, அந்த சிரமங்களை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு எப்படி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸுகள் மூலமாக நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களும் சொல்லப்பட்ட இந்த நற்பண்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கில்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.